பெட்ரோலில் 20% எத்தனால் கலக்கப்படுவது குறித்து சமூக வலைதளங்களில் வதந்தி பரவி வருகிறது. இதுகுறித்து இந்தியன் ஆயில் நிறுவனத்தின் முன்னாள் துணை மேலாளர் கேசவன், இந்தியன் ஆயில் நிறுவன டீலர் அருண், தொழில்துறையைச் சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் கூட்டாக விளக்கமளித்துள்ளனர். E20 அதாவது எத்தனால் EBP எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் E20 20% கலந்த பெட்ரோல் இப்போது நாடு முழுவதும் விநியோகிக்கப்படுகிறது. நமது இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போது பெட்ரோலோட கன்சம்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து 40 மில்லியன் மெட்ரிக் டன், அதாவது 4 கோடி மெட்ரிக் டன் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து இதனால் நம்மளுக்கு அந்நிய செலவு ரொம்ப அதிகம். ஏன்னா முற்றிலும் நம்ம வந்து 85லேருந்து 90% நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் வெளிநாடுகளிலிருந்து. அதில் வந்து பார்த்திங்கன்னா 20% நம்ம இந்த எத்தனால் கலந்ததுனால நம்மளுக்கு அந்நிய செலாவணி, அதாவது டாலர் மூலமாக நம்ம வாங்குகிறோம் இது க்ரூட் ஆயிலில். ஸோ அதில் நிறைய மிச்சம் தேவைப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த எத்தனால் வந்து நமது விவசாயிகள் அவங்க வந்து இந்த கரும்பு சாறு பிரதானமாக அதிலேருந்து இது பண்ணி தயாரிக்கிறாங்க. ஸோ அது மூலமாகவும் நமது விவசாயிகள் பயனடைகிறார்கள். ஸோ இந்த E20ன்றது லாஸ்ட் நவம்பர்லேருந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ ஏப்ரல்லேருந்து இப்போ எல்லா பெட்ரோல் பங்கும் கட்டாயமாக விற்கப்படுகிறதாக எல்லாருமே நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். எல்லாருமே பெட்ரோல் வச்சுருப்பீங்க, 2 வீலர் 4 வீலர் எல்லோரும் வச்சுருக்கோம். ஸோ அதில் நம்ம யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பயன் இருக்குது. அதனால் சுற்றுச்சூழலுக்கும் நல்ல ஒரு பாதுகாப்பு 30%லேருந்து 50% வரலாம் நம்மளுக்கு வந்து மாசு வந்து அது கட்டுப்படுறது எரிபொருள் மூலமாக. அது மட்டும் இல்லாமல் என்ஜினோட இந்த வண்டியோட இது பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸு நல்ல பிக்கப்பாக இருக்குது. ஆக்டன் அதிகமாக இருக்குது, 95 ஆக்டன். நம்ம உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம பெட்ரோல்லாம் முன்னாடி 87% இருந்தது ரான். கடைசி ஒரு 7-8 வருஷமாக 10 வருஷமாக 91 ஆக்டன். இப்போ இந்த எத்தனால் கலந்த அப்புறம் 95 எபவ் 95 வருது நம்மளுக்கு ரிசர்ச் ஆக்டன் நம்பர். அது ஒரு பெட்ரோலுக்கு ஒரு முக்கியமான ஒரு தரமான ஒரு குறியீடு. அது மூலமாக நம்மளுக்கு வந்து பெட்ரோல் நம்ம என்ஜின் பெர்ஃபார்மன்ஸு நல்ல இதுவாக இருக்கும், சீரோட்டமாக இருக்கும். அது ஒரு பெனிஃபிட்டு. சுற்றுச்சூழல் பெனிஃபிட்டு 2 பெனிஃபிட் இருக்குது. மூன்றாவது இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுக்கு அந்நிய செலாவணிகள் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் நம்மளுக்கு சேவ் ஆகுது நம்மளுக்கு இந்திய நாட்டுக்கு தேசத்திற்கு. ஸோ இது 3 அண்டு 4வது விவசாயிகளும் இதன் மூலம் பயனடைகிறார்கள். இது ஒரு இந்த மாதிரி இந்த E20னால் அது ஒரு சிறப்பு அம்சங்கள். இப்போ திரு அருண் அவர்கள் டீலர். அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் 20 இயர்ஸாக நான் இந்தியன் ஆயில் டீலராக இருக்கேன். எங்களோட அவுட்லெட் வந்து அண்ணாநகர், சென்னை அண்ணாநகரில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் E20 ஸ்டார்ட் பண்ணியாச்சு, சேல்ஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ் இது வரைக்கும் வந்தது கிடையாது. எவ்ரிடே எங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 3000 கஸ்டமர்ஸ் வராங்க, ஃபுட்ஃபால்ஸ் வருது. பட் இன்றைக்கி டு டேட் வரைக்கும் எந்த கம்ப்ளைண்ட்ஸோ எதுவுமே வந்தது கிடையாது. ஸோ அது ஒன்று தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடிக்கு சார் சொன்ன மாதிரி எமிஷன்ஸ் கம்மியாக போயிட்டுருக்கு. ஸோ எல்லாமே வந்து பாசிட்டிவ் தான், ப்ளஸ் தான் E20 பொறுத்த வரைக்கும். ஸோ டீலர் பர்ஸ்பெக்டிவ் அதுதான். மற்றபடிக்கு அப்புறம் சார் கேன் சே. மிஸ்டர் கிருஷ்ணமூர்த்தி சார். வணக்கம். நான் வந்து போன வருஷம் நவம்பர்லேருந்து இந்த எத்தனால் மிக்ஸ் பெட்ரோல் யூஸ் பண்ணுறேன். சில பேர் பொருளை கிளப்பி விட்ட மாதிரி என்ஜின் இதாகிடுது, உள்ளே துரு பிடிச்சிடுது, ஜெர்க்கிங் அடிக்குது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த எத்தனால் மிக்ஸ்ன்றது வந்து எதுவும் இந்தியாவில் தான் நம்ம பண்ணுறோன்னு இல்லை. சவுத் அமெரிக்காவில், யூரோப்பில், ஏஷியாவில் எல்லா நாடுகளும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேசில் நாட்டில் 100% எத்தனாலுக்கே போகிறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. E5, E10, என்றது எத்தனால், E5, E10, E15, E20, E35, E40 வேரியஸ் மிக்சஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிரேசிலில் E40 எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. நல்லா போய் அதாவது வந்து எதுவுமே ஒன்று புதுசாக வந்தால், ஒரு டெவலப்மெண்ட் வந்தால் அதை அனாவசியமாக சந்தேகப்படுறது, இந்த டவுட்டிங் தாமஸஸ்ன்னுவாங்க இங்கிலீஷில், அதை அனாவசியமாக டவுட் பண்ணுறது, இது இப்படி ஆகிடும் அது அப்படி ஆகிடும்ன்றது. ஒருவேளை சின்ன சின்ன இஷ்யூ இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, இண்டஸ்ட்ரி வில் டேக் கேர். ஏன்னா இங்கேயோ ஒரு இடத்துல தொடங்கணும். நாம் அந்த தொடக்கம் தானாகும். ஏரோப்ளேன் கண்டுபிடிச்சப்போ அதில் யாரும் உட்காரக்கூட முடியாது, அந்த மாதிரி இருந்தது. இன்றைக்கி வேறு. அதே மாதிரி கார் கண்டுபிடிச்சப்போ எந்த இன்வென்ஷன் ஆகட்டும், எந்த டிஸ்கவரி ஆகட்டும், தொடக்கத்தில் பர்ஃபெக்டாக இருக்கும். இதுதான் பெஸ்ட்டு நான் சொல்கிற மாதிரி எதுவுமே வராது. எவல்யூஷன்னுவாங்க.
தானாக அது மேலே முன்னுக்கு போய் ஒருத்தர் ஒரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து இன்னொரு டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் வரும். என்னை பொறுத்தவரையிலையும் இந்த எத்தனால் மிக்ஸ்ன்றது இட்ஸ் அ வெரி வெரி குட் பிகினிங். இந்தியாவில் வந்து 20% தான் வந்திருக்கோம். இன்னும் 20லேருந்து 40 ஆகும். எந்த அளவுக்கு சார் சொன்ன மாதிரி ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச், எஃபிஷியன்சி, ஈகாலஜி, சுற்றுப்புற சூழல் இல்லாமல் விவசாயிகளுக்கு ரொம்ப நல்லது. கரும்பு மாத்திரம் கிடையாது, இது மெய்ஸ்லேருந்து எடுக்கலாம், வேறு கிரைன்ஸ்லேருந்து எடுக்கலாம். எத்தனால்ன்றது வந்து ஒரு வகையான ஆல்கஹால், அது வந்து வேரியஸ் கிரைன்ஸில் எடுக்கலாம். இது ஒரு நல்ல தொடக்கம் நாட்டுக்கு. ஆக்சுவலி இது லேட்டு, இது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலேயே வந்திருக்க வேண்டிய ஒரு இது. எனிவே நன்றி சார். இப்போ எத்தனால் கலந்த பெட்ரோல் போன நவம்பர்லேருந்து விற்கிறேன். இது வரைக்கும் எவ்வளோ விற்றுருக்கீங்க, எவ்வளோ இதாக இருக்குது? இப்போ எல்லாமே கம்ப்ளீட்டாக இந்தியா ஃபுல்லாக அவுட்லெட் ஃபுல்லாகவே E20 பெட்ரோல் தான். ஆமாங்க, இந்த ஏப்ரல்லேருந்து அதுதான் E20 அக்ராஸ் இந்தியா. அதான் சார் 40 மில்லியன் வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் மெட்ரிக் டன் பெட்ரோலோட கன்சம்ஷன். ஓகே, ஆவரேஜாக பெர் இயருங்க. ஸோ இதில் நீங்கள் ஒரு 20% போட்டு பாருங்களேன் சார், கிட்டத்தட்ட உங்களுக்கு அந்த அளவுக்கு சேவிங்ஸ் இருக்குது. 1 லட்சம் 2 லட்சம் கோடிகள் இதனால் நம்மளுக்கு பெனிஃபிட் நம்ம அந்நிய செலாவணியில் சார் அந்த E20 யூஸ் பண்ணும்போது. 20% இன் அவர் அந்நிய செலாவணி, நம்மளோட அவுட்கோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மூலமாக வாங்கிறதுக்கு நம்ம செலவு அதிகமாக இருக்குது. அதில் இது வந்து நம்ம உள்நாட்டிலே இது வந்து தயாரிக்கிறதுனால இந்த எத்தனால் இதுக்கு கிடைச்சது சார். கட்டான் இதில் அதோட சேமிப்பு வந்து 20% சார். சேமிப்பு இந்த ரூபாய் மதிப்பு பார்த்தீங்கன்னா 1 லட்சம் கோடி இருக்குது சார். இல்லை, பெட்ரோல் கன்சம்ஷன் தான் 40 மில்லியன் சார். எஸ் சார், கட் டவுன் இம்போர்ட்ஸ் 20% ஆஃப் தட் 8 மில்லியன் டன் உங்களுக்கு வருட ஆவரேஜ் பெர் ஆனம் உங்களுக்கு சேமிப்பு இதனால். இல்லை, ஒரு எக்ஸாம்பிள் சொன்னார். ஆமாம் சார், ஆமாம், அதில் பெட்ரோல் டோட்டல் பில் இம்போர்ட் பில்லில் 20% சேவிங்ஸ். ஆமாம் ஆமாம். டிக்ரீஸ் இன் ப்ரைஸஸ் சார் அந்த இதனால் ஒன்றும் சொல்ல முடியாது. பட் இது வந்து நம்ம இந்திய உலக சந்தைக்கு மதிப்பு ஏற்ற மாதிரி தான் கச்சா எண்ணெயோட விலைக்கு அதுக்கேற்ற மாதிரி நிர்ணயிக்கப்படுறாங்க. இது வந்து ஆயில் கம்பெனிஸ் அவங்க நிர்ணயிக்கப்படுறாங்க சார். அது வந்து இந்த விலையை நிர்ணயிக்கிறது இது ஒப்பக் கண்ட்ரி, ஸோ மெனி ஃபேக்டர்ஸ், ஜியோ பொலிட்டிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்குது, அதோட டிபெண்டன்சி தான் இருக்குது. இதை நம்ம குறைக்கணும்னு தான் பார்க்குறதுனால தான் நம்ம இந்த 20% போக போக ஈவன் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொன்ன மாதிரி பிரேசில் நாட்டிலலாம் 30% போட்டிருக்கு. ஈவன் UK US பார்த்தீங்கன்னா 15% எத்தனால் பிளண்டட் முயற்சிகள் எடுத்துகிட்டு வராங்க. இன்னும் கொஞ்சம் அதிகமாக வந்து ஸோ தட் நம்ம இன்னொன்று நிறைய இப்போ EV இந்த இதுவும் வருது, உங்களுக்கு EVலையும் பண்ணிட்டு வரோம். ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து டிபெண்டன்சி ஆன் ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு நம்ம சேமிப்பு பார்க்கறதுக்கு பார்க்குறாங்க. இந்த 1 லட்சம் கோடி வந்து கஸ்டமருக்கு ஏன் போய் சேரல? கஸ்டமருக்கு இன்னும் அந்த பிரைஸ்ங்கிறது வந்து 5000 தான் இல்லைங்க. நம்ம தேசத்துக்கு பார்க்கும்போது சார், அந்த ஒரு தேசத்துக்கு நம்ம வந்து இந்திய நாடுக்குன்னு போகும்போது அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்நிய செலவானே மிச்சம். அதனால் உங்களுக்கு விவசாயிகள் மெயினாக இதில் பயன்படுறாங்க சார். அந்த 20% அந்த எத்தனால் வாங்குறது வந்து விவசாயிகள் மூலமாக நம்ம வாங்குகிறோம். ஸோ அவங்களுக்கு அது பெனிஃபிட் ஆகுது. ஃப்யூச்சரில் கஸ்டமர் அதான் அந்த சந்தையை நிர்ணயப்படி என்ன விலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கு சார். இல்லை அந்த மாதிரி இல்லை சார். இது வந்து 3லேருந்து 5 லிட்டர் தான் சார். 1 லிட்டர் எத்தனாலுக்கு தண்ணி அளவு வந்து பயன்படுத்துறது வந்து 3லேருந்து 5 லிட்டர் தான். 10,000 லிட்டர்லாம் அதெல்லாம் அது ஒரு கதை தான் சார். டீசலுக்கு ஏதாவது
இல்லை டீசலில் இது கலக்க முடியாதுங்க. அதுக்கான ஆனால் வேறு முயற்சிகள் நடந்துட்டுருக்குது. பயோ டீசல் சொல்லிட்டு தாவரையிலேருந்து பண்ணிட்டு அது ஒரு முயற்சிகள் நடந்துட்டுருக்குது. அது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுது? மேபி கூடிய ஏற்கனவே இருக்குது, சிறிய அளவில் அங்கங்கே இருக்குது சார். ப்ரைவேட் பிளேயர்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு வராங்க. பட்டு மாஸ் ப்ரொடக்ஷன் இந்த மாதிரி போகுன்ற போது கொஞ்சம் ஒரு சில வருடங்கள் பிடிக்கலாம் சார். ஆமணக்கு பயோடீசல் போட்டு இன்ஜின்லாம் ஓடுச்சு, ட்ரெயின் இன்ஜின்லாம். ஆமாம், காமனக் மாதிரி இன்னொரு விதை இருக்குது, ஜேல தாஸ்ட் ஆகுது. ஜஸ்டோஃபா இந்த ரெண்டுலேருந்து டெவலப்பே பண்ணிட்டாங்க. நான் அப்போயே சொன்ன மாதிரி எனி டிஸ்கவரி, எனி இன்வென்ஷன் ஹேஸ் டு கோ த்ரூ த ப்ராசஸ். பிகினிங்கில் எதுவுமே த பெஸ்ட்டாக வரவே வராது. ஒருத்தராக டெவலப் பண்ணிட்டு போவாங்க, ஒவ்வொன்றா டெவலப் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ இது வந்து ஒரு பிகினிங்காக தான் பார்க்கணும். ரெண்டாவது, இது வந்து எவ்வளோ மைலேஜ் வருது, எனக்கு எவ்வளோ விலை குறையுதுன்ற இதை பார்க்கவே கூடாது. இதனுடைய ஓவரால் பெனிஃபிட்ஸு, அதாவது வந்து ஒரு சைடு இன்றைக்கி நம்மளுடைய விவசாயிங்களுக்கு தகுந்த வருமானம் கிடையாது அவங்களுக்கு. ரெண்டாவது, சுற்றுப்புற சூழல், காற்று மாசு பெரிய ப்ராப்ளம். அது பெரிய ப்ராப்ளம். டெல்லி மாதிரி சிட்டிங்களெல்லாம் மனுஷனே வாழ தகுந்த ஒரு சூழ்நிலையே கிடையாது, ஒன்லி பிகாஸ் ஆஃப் திஸ் ஆட்டோ பொல்யூஷன். ஸோ நீங்கள் வந்து இந்த குறுகிய கண்ணோட்டத்தில் நம்ம வந்து எனக்கு எவ்வளோ மீதி ஆகுது, எனக்கு எவ்வளோ கிலோமீட்டரேஜ் எக்ஸ்ட்ரா வருது, அந்த மாதிரி பார்க்கவே கூடாது. இதை வந்து ஓவரால் பிக்சராக பார்க்கணும். அது ஒன்றையே பார்க்கக்கூடாது சார். நீங்கள் பார்ப்பீங்க, ஓகே. அது கரெக்ட். இது ரிலேட்டடாக பெட்ரோல் பங்க்ல ஒரு அவேர்னஸ் மாதிரி ஏதாவது பண்ணுறோமா? ஆமாம் சார், நாள் இந்த மாதிரி இருக்குங்கிற மாதிரி நம்ம கஸ்டமர் நம்ம வந்து சொல்கிறோமா? ஆமாம் சார், நாங்களும் எஜுகேட் பண்ணிட்டு தான் இருக்கோம். கஸ்டமருக்கு பேனர்ஸ், டிஸ்பிளேலாம் இருக்குங்க சார். ஸோ கஸ்டமர் எஜுகேஷன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபேக் மெசேஜஸ்லாம் வருது, இந்த எத்தனால் கலந்த பெட்ரோலில் வந்து எறும்பு முக்கியது அப்படின்ற மாதிரி வீடியோஸ்லாம் போட்ட இதை வந்து நீங்கள் எப்படி அதை எதிர்கொண்டீங்க? இல்லை அதை நீங்கள் எப்படி? இல்லை சார், மெசேஜஸ் வந்து அன்லிமிட்டடாக வந்துகிட்டு இருக்கு சார். பட் ஆக்சுவலாக ஆன் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. ஸோ அது டெக்னிக்கலாக பார்த்தா அந்த மாதிரி நடக்கிறது இல்லை. ஏன்னா நாங்கள் ஸ்டோரேஜ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ விசிபிளாக பார்த்தா தெரியும் அந்த மாதிரி ஆகிறது. சார் நம்மளே என்ன சார் பண்ணுவோம், அந்த பெட்ரோலோ கரசீனோ இந்த இல்லை டீசலோ வச்சுருந்தீங்கன்னா எங்கன்னா பூச்சி இருந்தால் அதுக்கிட்ட அண்டாது இது ஆக்சுவலாக. ஸோ அப்படின்றது ஒரு எறும்பு வருன்றது அந்த. ஏன்னா இதில் வந்து இப்போ எத்தனால் வந்து பெட்ரோலில் கலந்தாலும் பெட்ரோலோட அத்தோட ஆதிக்கம் தான் அதிகமாக இருக்கும். ஒரு ஸ்மெல்லுலேயோ சரி, அது ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் எந்த பூச்சி போட்டு நீங்கள் அந்த எறும்புலாம் வராது. இல்லை சார், இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது, இப்போ நாங்களும் உங்களை மாதிரி தான், நம்மளும் பெட்ரோல் வச்சு யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், எல்லாருமே செலவு பண்ணுறோம். பட் மற்ற நாடுகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு விலை அந்தளவுக்கு கூட்டம் இல்லை. இந்த ரீசண்டாக இப்போ இந்த போர்னால், ஈரான் அந்த யூஎஸ் போகிறனால அந்த இதனால் உங்களுக்கு அது ஏறித்த தவிர மற்றபடி உங்களுக்கு 2-3 வருஷமாகவே பெட்ரோல் டீசல் ஏற்ற வேலை உங்களுக்கு விலையை. இப்போ தான் சமீபமாக ஏற்றித்து, அது கூட ஒரு 2.5 மாதம் கழிச்சு 3 மாதம் கழிச்சு தான் பண்ணாங்க நியர்லி. மற்றபடி மற்ற கண்ட்ரிஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா உடனே விலை ஏற்றிட்டாங்க 20%, 30%. பட் நம்ம இதில் அந்த மாதிரி ஒரு 7% தான் உங்களுக்கு. பெட்ரோல் பார்த்திங்கன்னா முன்னாடி 100 ரூபா இருந்தது, இப்போ 107 இது இருந்திருக்கு. 100 ரூபா 95, இப்போ 107 ரூபா. டீசலும் அதே மாதிரி உங்களுக்கு 92, 95 இருந்தது, இப்போது 99.7 ரூபா தான் ஏறி இருக்குது. இது மீன்ஸ் சதவிகிதம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெட்ரோலில் 7%, இதில் ஒரு 8%. பட் மற்றபடி மற்ற நாடுகள்லாம் பார்த்திங்கன்னா 20%, 30%, 15% அந்த என்ன விலை வைக்கணும் அதில் ஏற்றிட்டாங்க, உடனே ஏற்றிட்டாங்க அங்கே. பட் நம்ம அந்த மாதிரி இங்கே இந்த நம்ம இந்தியா நாட்டில் நானும் உங்களை மாதிரி தான் ஒரு கன்சியூமர் இருக்கேன். நானும் இவந்தோ இங்கே நான் உங்களுக்கு எதிராக நான் இங்கேருந்து பேசினாலும் ஸோ இருக்கிற ரியாலிட்டி உங்கள்கிட்ட நம்ம பகிர்ந்துக்கலாம். இப்போ 1 லிட்டர் எத்தனால் தயாரிக்க எவ்வளோ ஒரு லிட்டர் வந்து கரும்பு ஜூஸ் வந்து தேவைப்படும் சார்? இப்போ எத்தனால் எவ்வளோ விலைக்கு நம்ம வாங்கிட்டு இருக்கோம் சார்? அது வந்து உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சார், அது வந்து அந்த தொழிலில் இருக்கவங்களுக்கு தான் இருக்கும். நான் இங்கே வரும்போது ஒரு ரிட்டையர்டு மீன்ஸ் நான் ஐஓசி ரிட்டைல் சேல்ஸு மோரோவர் நான் பலதரப்பட்ட மக்களை கஸ்டமர்ஸ் நான் சந்தித்து தான் வரைஞ்சிட்ருக்கேன். என்னோடய சர்வீஸ்லேயும் சரி இந்த பெட்ரோல் எத்தனால் வந்து இது முன்னாடி கூட இருந்தது, நம்மளுக்கு 10% இருந்தது, இப்போ தான் 20% ஆக்கணும். இது 10% 2-3 வருஷம் மேலே இருந்துருக்குது உங்களுக்கு. சார் இந்த எத்தனால் வந்து ஒரு விதமான ஆல்கஹால். இதை வந்து மொலாசஸ்லேருந்து எடுக்கிறாங்க மோஸ்ட்லி. மொலாசஸ்ன்றது வந்து சக்கரை ஆலையில் வந்த ஒரு பை ப்ராடக்ட், அதிலிருந்து எடுக்கிறாங்க.
அது ஒன்று மாத்திரம் கிடையாது. இது சோளத்திலிருந்து எடுக்கிறாங்க, நிறைய கிரெயின்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க, சில வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிறாங்க. ஸோ ப்ரொடக்ஷன் காஸ்ட்டு மாறிக்கிட்டே இருக்கும். அது இன்ஃபேக்ட் சார் நம்ம வந்து விலை இன்னும் மேலே கூடாகிறதுக்கு ஒரு காரணமும் இது உங்களுக்கு எத்தனால்னாலேயும் உங்களுக்கு பெட்ரோல் விலை உயராமல் இருக்குது. இன்னும் மேலும் உயராமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு எத்தனாலும் ஒரு காரணம். சென்னையில் வந்து 100% வந்து பெட்ரோல் ஆமாம் ஆமாங்க ஆமாங்க ஆல் ஓவர் பண்ணிட்டாங்க. இல்லை, ஆல் ஓவர் இந்தியாங்க. ஆல் ஓவர் இந்தியா. எல்லா பெட்ரோல் பங்குமே ஏப்ரல்லிருந்து ஆல் ஓவர் இந்தியா. ஆமாம். ஸோ நீங்கள் எலக்ட்ரானிக் பிரிண்ட் மீடியா வாசகர்கள் நீங்கள் தான் அதை வந்து மக்களுக்கு எடுத்துக்கொள்ளணும். இது மாதிரி இதில் வந்து நிறைய கட்டுக்கதைகள் இதெல்லாம் நிறைய இருந்தாலும் அதனால தான் நம்ம இந்த மீட்டிங்க்கு இந்த ப்ரெஸ் இன்ஃபர்மேஷன் பியூரோ கூப்பிட்டு வச்சு மக்களுக்கும் தெளிவுபடுத்தணும். நான் எல்லாரோட நம்ம கடமை அது என்ன நடக்கணும். நீங்களே ஆஸ் பார்த்தீங்கன்னா நிறைய டூ வீலர் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, கார் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, பெட்ரோல் கார், டூ வீலர். ஸோ உங்களுக்கும் எதனா ஒன்றும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருந்திருக்காது. இது வரலாம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் தான் இருந்துட்டுருக்கோம். ஐ திங்க் நானும் 10 வருஷமாக வச்சுட்டுருக்கேன் ஒரு டிவிஎஸ் ஜெஸ்ட்டு, எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அது மாதிரி ரேவும் வச்சிட்ருக்கேன் 10 வருஷம். யமஹா ரே டூ வீலர் எங்கள் வீட்டிலேயே யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அதுலேயும் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. எத்தனால் வந்து மதுபானங்கள் தயாரிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இப்போ இது எத்தனால் நம்ம முழுமையாக நம்ம பெட்ரோல் இண்டஸ்ட்ரி வந்து எப்படி மதுபான தொழில் எதுவும் பாதிப்பதற்கு வாய்ப்பு இது வந்து சப்ஜெக்ட் அவுட் ஆஃப் சார். நம்ம வந்து பெட்ரோல் பற்றி பேசுவோம், அவ்வளோதான். மதுபானங்கள் பற்றி சார் டிமாண்ட் இருந்தால் ப்ரொடக்ஷன் வந்தே வரும் சார். டிமாண்ட் இருந்தால் கண்டிப்பாக ப்ரொடக்ஷன் வந்தே வரும். இன்னொன்று இதே மாதிரி பப்ளிக் செக்டார் ஆயில் கம்பெனிஸ் பார்த்திங்கன்னா 3 ஆயில் கம்பெனியும் மெஜாரிட்டி இன்றைக்கி வந்து நமது தேசத்தில் 90 to 95% அவங்க தான் சேல்ஸ் பண்ணுறாங்க. மற்ற துறைகளில் தனியார் மயம் வந்தாலும் நமது பொதுத்துறை நிறுவனங்கள் இந்த விதத்தில் நல்ல ஒரு சேவை செஞ்சிட்ருக்காங்க நம்ம மக்களுக்கு. எப்படி உங்களுக்கு ஒரு பால் விநியோகம் வந்து எப்படி உங்களுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல்னு பப்ளிக் வந்து போகிறாங்களோ, இந்த மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் இருந்தாலும் ஆவினோட இது இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒரு அதே மாதிரி இந்தியன் ஆயிலும் மற்ற பாரத் பெட்ரோலியம், இந்துஸ்தான் பெட்ரோலியம், இதில் மேஜர் வந்து இந்தியன் ஆயில் அவுட்லெட்ஸ் ஜாஸ்தி. ஸோ உங்களுக்கு தரமான பெட்ரோல் இது பிரகாரம் என்ன ஐஎஸ்ஐ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், ஈவன் எத்தனாலையும் அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கணும். பெட்ரோல் எவ்வளோ கலக்கணும், ஸோ இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஸோ அந்த மாதிரி இது வந்து இந்த E20 பெட்ரோல் வந்து இப்போ விற்பனை ஆகிட்டுருக்கு, எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் உங்களுக்கு. ஸோ அந்த தவிரத்தில் உங்களுக்கு அந்த எந்த ஒரு அச்சமும் வேண்டாம் மக்களுக்கும் சரி.